வணக்கம் சொந்தங்களே! நான் உங்களோட பேசுறதுக்கு சித்ரா. நான் இன்னைக்கு பேசப்போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட தனிமை. இயற்கையோடு தனிமை அப்படிங்கிற தலைப்ப பத்தி உங்ககிட்ட சும்மா கொஞ்சம் உரையாடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில எப்போதும் ஓட்டமும், வேலைப்பளுவும், கவலைகளும் நிறைஞ்ச ஒரு லைஃப் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? ஆனா, ஒரு நாள் கொஞ்ச நேரமாவது இயற்கையோட அமைதியா உட்கார்ந்து பாருங்க. அந்த அமைதி நமக்கு மனசுக்கு அவ்ளோ சக்திய தரும். மரங்களோட சலசலப்பு, பறவைகளோட குரல், குளிர்ந்த காற்று, இதெல்லாமே மனசுக்கு அவ்வளவு அமைதிய தரும். அந்த நேரத்தில நம்ம நம்மோட பேச ஆரம்பிக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம பலம் என்ன? நாமளே நம்மகிட்ட பேசுவோம். நம்ம பலம் என்ன? கனவு என்ன? அடுத்த இலக்கு என்னன்னு தெளிவா யோசிக்க முடியும். அப்படித்தான் இந்த தன்னம்பிக்கை வளர இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒ ஒரே நாள்ல நமக்கு ஏதாவது முடிவு பிறக்குமா அப்படின்னு கேட்டா பிறக்காது. இயற்கை நமக்கு முக்கியமான பாடத்த சொல்லித் தருது. அதாவது பொறுமை. ஒரு விதை ஒரே நாள்ல நமக்கு மரமாகாது இல்லையா? நம்மளோட வெற்றியும் ஒரே நாள்ல வராது. தொடர்ந்து நாம் முயற்சி செஞ்சா மட்டும் தான், நம்மளோட வெற்றிய நம்ம கொண்டாட முடியும். அது வளர்ச்சியாவும் நமக்கு கிடைக்கும். அந்த தனிமை உங்கள பலவீனமாக்குறது இல்ல, பலமா மாற்றும். இயற்கையோட செலவிடுற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு டைமும் உலகத்திலருந்து விலகுவது மாதிரி இல்ல. நம்முடைய உண்மையான பலத்த நம்மளே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கையில, இந்த இயற்கை நம்மளோட என்ன பேசும் அப்படி? அப்படின்னு நம்ம கேட்டுப்போம் நம்மளவே. தனிமையில நம்ம துன்பப்படுற மாரி நம்ம யோசிக்கக்கூடாது இந்த டைம்ல. நம்ம எல்லாருமே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு இந்த இயற்கை கூட நமக்கு ஒரு காரணமா இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வேலை, படிப்பு, குடும்ப பொறுப்பு, தொழில்நுட்பம், பயன்பாடு எல்லாத்தையும் யோசிச்சு, யோசிச்சு மனிதன் மன அழுத்தத்த மன அழுத்தம் மட்டும் தான் இப்ப நமக்கு அதிகமா இருக்கு. இந்த நிலையில மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு போறோம். ஆ அங்க மலைப்பகுதி எல்லாம் என்ன ஆகும்? அந்த ஒரு மரங்கள் நிறைஞ்ச பூங்கா, மலைப்பகுதி, ஆற்றங்கரை, கடற்கரை, பசுமையான வயல்வெளி இப்படியெல்லாம் நம்ம சுற்றுச்சூழல் கூட கொஞ்ச நேரம் தனிமையா இருந்தோம் அப்படின்னா, நம்ம உற்சாகமா இருக்கிற மாரி நமக்கு ஃபீல் பண்ணும். இப்போ அது அந்த காற்று மென்மையா நம்மகிட்ட தொடும்போதும், பறவைகளோட அந்த குரல் சத்தமெல்லாம் நம்மகிட்ட கேட்கும்போதும், இலைகளோட சலசலப்பு, மழையின் மண் வாசனை பார்த்துருக்கீங்களா? அந்த மண் வாசனை ரொம்ப நல்லாருக்கும். அத நம்ம மனச அப்படியே அமைதிப்படுத்தும் பார்த்துக்கோங்க. இயற்கையோட தனிமையா ஒரு மனுஷன் இருக்கும்போது, அவனோட வாழ்க்கைய பற்றி ரொம்ப ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சுறான். அது எப்படி சிந்திப்பான் அப்படின்னா, கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலைகள், எதிர்கால இலக்குகள் இந்த மாரி எல்லாத்தையும் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவான். நம்மளோட உண்மையான விருப்பங்கள மற்றும் திறமைகள என்ன பண்ணுவோம்ன்னு சொன்னோம்னா, அந்த நேரத்தில நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையே இந்த தனிமை அதிகரிக்குது பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில நெறைய பாடங்கள கூட இந்த இயற்கை கற்றுத் தருது. மரங்கள் எவ்ளோ கல் எறிஞ்சாலும் நிழலையும், கனியும் நமக்கு தந்துட்டே இருக்கும். ஆறுகள் பார்த்தீங்கன்னா, தடைகள் இல்லாம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். சூரியன் என்ன பண்ணும்? தினமும் உதிச்சு காலையில நமக்கு ஒளிய தருது. இல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயத்த நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும். இங்க இது எல்லாமே பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நம்ம பிறருக்கு நன்மை செய்வது, அது இல்லாம உயர்ந்த பண்புகள நமக்கு உணர்த்தும். இந்த இயற்கையோடு தனிமையில இருக்கும்போது மன அழுத்தம் ரொம்ப குறைவா இருக்கும். கவலைகள் எல்லாம் நீங்கிடும். நம்ம சிந்தனை திறன் ரொம்ப அதிகப்படுத்தும் பார்த்துக்கோங்க. படைப்பாற்றல் வளரும். மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களையும், மகிழ்ச்சிகளையும் நம்ம ரசிக்கிறதுக்குள்ள மனப்பான்மை நமக்கு உருவாகும். இது உடல் ஆரோக்கியமும் நமக்கு நல்லாருக்கும். எல்லாமே மேம்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம தனிமை அப்படிங்கிறது நம்ம இந்த சமுதாயத்திலிருந்து விலகி, நம்ம குடும்பத்தினரிருந்து விலகி, உறவுகள்ட்ட இருந்து விலகி, நம்ம அப்படி இருக்கிறதில்ல. இதற்கு பேரு நமக்கான நேரத்த செலவிடுறதுக்கு ஒரு இயற்கையோட நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆ இயற்கையோட தனிமை என்பது மனுஷனுக்கு மனதிற்கு ஒரு மருந்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அத மனச அமைதிப்படுத்தி, வாழ்க்கையில புதிய பார்வையில நம்மள பார்க்க உதவுது. இயற்கை நமக்கு அ ஒ அளிக்கக்கூடிய அமைதியும், ஆறுதலும், ஒரு புத்துணர்ச்சியும் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில நம்ம மேல மேல வளர்றதுக்கு, ஒரு அர்த்தமுள்ளதா மாத்துறதுக்கும் இது ரொம்ப உதவுது. வாழ்க்கையில வளப்படுத்த ரொம்ப உறுதுணையா இருக்கு.
சரிங்களா? நம்மளோட பலவீனம், நம்மளோட ஆசைகள், நம்மளோட மதிப்பு இதெல்லாம் நிதானமா பார்க்கறதுக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம நம்ம தன்னம்பிக்கைய எக்ஸ்ட்ரீமா கொண்டுட்டு போகுதுங்க. இந்த தனிமை, அதாவது இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த தனிமை நம்மள மட்டும் இல்ல, நம்ம உடல் உறுப்புக்களை கூட ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும் பார்த்துக்கோங்க. அமைதியான சூழல்ல தான் நமக்கு புது புது யோசனை எல்லாம் வரும். "இப்படி யாருக்காவது வந்திருக்கா?" அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க கமெண்ட்ல. ஆ நம்ம நம்ம இயற்கை நமக்கு பொறுமையும், ஆ நமக்கு மாற்றத்தை ஏற்படக்கூடிய அதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அ அந்த டைம்ல நம்ம அத ஏத்துக்கிறதுக்கான மனப்பான்மைய நமக்கு புதுசா தொடங்க முடியும். அது நமக்கு குடுக்குது. சரியா? ஒரு கற்றுக் குடுக்குற வீடியோ ஆ ஒரு அது முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வரி சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். தனிமை என்பது தனிமை கிடையாது. அது நம்முடைய தன்னம்பிக்கை வளர்க்கும் அமைதியான பயணம். அப்படிங்கிறத நம்ம மனசுல ஆழமா நம்ம பதிச்சு வச்சுக்கிறணும். சரியா? நான் பேசக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணி, ஒரு பெல் பட்டன் அமுத்தி, ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட நான் பேசுறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இயற்கையோட இருந்து உங்ககிட்ட நான் நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத என்னால உங்களுக்கு எவ்வளோ தூரம் குடுக்க முடியும்னு தெரியல. என்னால குடுக்க முடியிற அளவுக்கு கண்டிப்பா குடுப்பேன். நன்றி, வணக்கம்.